நிறைய பேர் நினைக்கிறாங்க என்னன்னா, திருமணம் முடித்ததன் பின்னால் இவங்களை நாங்கள் தீனின் பிரகாரம் வாழ வச்சுறதுக்கு ஏலும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பணத்துக்காக வேண்டியும் அழகுக்காக வேண்டியும் வேறு வேறு நோக்கங்களுக்காக வேண்டியும் இன்றைக்கு திருமணம் முடிக்கிறதுனால தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்குறோம் உலகளாவிய ரீதியில் நாடளாவிய ரீதியில் அதிகமான டிவோர்ஸஸ்கள் நடக்கிறதுக்கு காரணமும் இதுதான். ஏண்டா யாரும் இப்போ தீனை பார்க்கறது இல்லை, பணத்தை அழக வேறு வேறு நோக்கங்களைத்தான் இப்போ பார்க்குறாங்களே தவிர யாருமே சகோதரர்களே இன்றைக்கு அல்லாஹுடைய தீனை பார்க்கறது இல்லை. நாங்கள் தீனை விட்டதுனால தான் இந்த அளவுக்கு பெரிய ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் நாங்கள் ஆரம்ப காலங்களில் கேள்விப்படாத மிக பயங்கரமான சோதனைகளை, மிக பயங்கரமான பிரச்சனைகளை நாங்கள் பார்க்குறோம். இதற்குண்டான காரணம் முதலாவது நாங்கள் தீனை தேடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல ஹதீஸுடைய கருத்துக்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, தீனுடைய பெண்களை நீங்கள் தேடுங்க, தீனுடைய பெண்களை அந்த அமைப்பில் வளர்க்கப்பட்ட பெண்களை நாங்கள் தேடணும். பெற்றோர்கள் நாங்கள் பிள்ளைகளை தீனின் பிரகாரம் வளர்க்கணும். திருமணம் முடிக்கிறதுக்கு தகுதியானவங்க தீனுள்ள பெண்களை கட்டாயமாக தேடணும். தீன் இல்லாத பெண்களை தேடி தீனை கொடுக்கிறது இது ஒரு கஷ்டமான காரியம். இது 100க்கு 80% சாத்தியம் இல்லாத விஷயம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அன்பான வாலிபர்களே, இப்போ யோசிங்க. இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇ, ஒரு பெண் 4 நோக்கங்களுக்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுறான். அதில் முதலாவது லிஜமாலிஹா, அவருடைய அழகுக்காக வேண்டி, அதே மாதிரி அவருடைய பணத்துக்காக வேண்டி, அதே போல் அவருடைய குடும்ப வம்ச கௌரவத்துக்காக வேண்டி, அதே போல் தீனுக்காக வேண்டி. இதில் இன்றைக்கு 3 விஷயத்தை தேடுறோம், ஒன்றை தேடுறது இல்லை. அதுதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள் வெற்றிக்கு எங்கள் நிம்மதி இருக்கு ஃபத்ஃபர் பிஸாத்தி தீன், தீனுடைய பெண்ணை கொண்டு நீ வெற்றி பெற்றுக்கோ, தரிபத் யதாக்க, நீ நிச்சயமாக வெற்றி பெற்றவனாக மாறுவாய் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதன் மூலமாக எங்களுக்கு அழகாக விளங்கப்படுத்துகிறாங்க. கண்ணியமானவர்களே, அதனாவது என்னோட வாழ்க்கை நிம்மதியாக அமையணுமா, கணவனுடைய அந்த புரிந்துணர்வோட பெண் வாழணுமா, சாலிஹான நல்ல குழந்தைகள் சமூகத்தில் உருவாகணுமா, குடும்பம் நிம்மதியாக வாழணுமா, வீட்டுடைய 4 அந்த பகுதிகளும் நிம்மதியாக அழகான ஒரு அமைப்பில் இருக்கணுமா, நாங்கள் முதலாவது சாய்ஸ் பண்ணணும் தீனை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் தீனை பார்க்குறதே இல்லை, நாங்கள் தீனை கணக்கு எடுக்கிறதே இல்லை. அதனால தான் இன்றைக்கு மிகப்பெரிய சோதனைகள் வரலாறுல நாங்கள் அதிகமான இடங்கள்லையும் இதை பார்க்கலாம். தீனை இல்லாமல் வேறு வேறு காரணங்களை தேடி நாங்கள் முடிக்கிறது இது மிகப்பெரிய சோதனையாக சமூகத்தில் மாறினது. எப்படின்னா, இம்ரான் இப்னு ஹுத்தாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தாபிஇ, ஒரு மனிதரை பற்றி சொல்லப்படுது, எழுதப்படுது. இதை இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் சியரு அலாமின் நுபலால பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இவர் தஸவ்வஜ இம்ரஅத்தம் மினல் ஹவாரிஜ், ஹவாரிஜுகள் சொல்றது ஷியாக்களுடைய பல பிரிவுகளில் உண்டு. இந்த ஹவாரிஜுகளை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார். திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால் நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் இவளை திருமணம் முடிக்க வாடும். ஏன்? ஃபஇன்னஹா மினல் ஹவாரிஜ், ஏண்டா இந்த பெண் அந்த வழிகெட்ட அந்த கொள்கைகள் வித்தியாசமான இந்த ஹவாரிஜ்களை சேர்ந்த பெண். சொன்னாங்க, சஅருத்துஹா இல தீனில் ஹனீஃப், பரிபூரணமான சுத்தமான இந்த தீனின் பக்கமாக நான் பின்னால் காலங்களில் பேசி அவளை நான் என்ன செய்கிறேன், திருப்பிக் கொள்வேன். கொஞ்ச காலம் வாழ்ந்தாரு, ஆளுடைய சத்தத்தை காணும். கொஞ்சம் காலம் வாழ்ந்தாரு, தலைமறைவாக ஆயிட்டாரு. பின்னால கேள்விப்படுது, ஃபசார ரஈசன் லில் ஹவாரிஜ்,
என்ன நடந்துட்டுடா, அந்த ஹவாரிஜுகளுடைய தலைவராக அமீராக மாறிட்டார். இப்போ வழிநடத்தக்கூடிய அந்த வெளிகட்ட கொள்கையை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழி நடத்துனராக மாறிட்டார். என்ன நடந்துச்சு? தீன பார்க்கல, அழக பார்த்தாரு, மற்ற நோக்கங்களை பார்த்தாரு. அதுவே மிகப்பெரிய சோதனையாக மாறிட்டு. வரலாற்றில் லிசானுல் மீசான் என்ற நூலில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதும் பொழுது ஒரு இதே மாதிரியான ஒரு சம்பவத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அந்த காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய பெயர் அபுல் அஷ்அத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர். இவர் ஒரு பெண்ணை விரும்பினார். அழகான பெண், நல்ல வசதி, அவளுக்கும் விருப்பம். இவர் விரும்பிட்டாரு, லவ் பண்ணிட்டாரு. இப்ப ஃபதஸவ்வஜஹா, அந்த பெண்ணை திருமணம் முடிச்சாரு. இதே மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் கிறிஸ்டியன், இந்த நசராணி பெண்ணை, இந்த கிறிஸ்டியன் பெண்ணை ஏன் நீங்க முடிக்கிறீங்க? சொன்னாரு, காலப்போக்கில் மாறி இஸ்லாத்துக்கு எடுத்துக்கொள்றதுக்கு ஏலும். மாறி திருமணம் முடிச்சாரு. கொஞ்சம் காலம் போணுச்சு. காலப்போக்கில் பார்த்தா ஃபதனஸ்ஸர, தெளிவாகவே எழுதுறாங்க, இவரும் என்ன செஞ்சிட்டாரு, நசராணி மதத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்டியனாக மாறிட்டார். அப்ப நாங்கள் பின்னால மாற்றிக்கொள்வோம் என்றது இது ஒரு பகல் கனவுன்னு சொல்லுவாங்க. அதனால கண்ணியமான அன்பான வாலிபர்களே, அன்பான சகோதரர்களே, திருமணம் முடிச்ச போற யாராக இருந்தாலும் நாங்கள் முதலாவது தீனை வைப்போம் முன்னால. மற்ற விஷயங்களையும் பார்க்கணும் தான் என்றாலும் தீனுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய நேரத்தில் எங்களோட வாழ்க்கை சீராக அமையும். எங்களோட குழந்தைகள் ஒரு நல்ல ஒரு அழகான ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷனை பார்க்கறதுக்கு ஏலும். எங்களோட வீட்டுள்ளுக்கு நிம்மதியான அழகான நிம்மதியான வாழ்க்கையை பார்க்கறதுக்கு ஏலும். அதே போல எங்களுடைய எல்லா முழு குடும்பத்துடைய எல்லா நிலைமைகளும் சீராகிறதுக்கு இந்த தீனுள்ள பெண் தான் காரணமாக மாறுவாள் என்பதை நாங்கள் மறந்துடாமல் நாங்கள் திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் இந்த விஷயங்களையும் நாங்கள் சிந்தனையில் எடுத்து நாங்கள் திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த மனைவியின் மூலமாக எந்த நிம்மதியான, எந்த சுவீட்சமான, எந்த எப்படியாப்பட்ட நிம்மதி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானோ அப்படி